சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள், ஆகஸ்ட் 11, 2025 திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சுப நாள். இன்று பகல் 12:59க்கு புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இன்று சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். பிறகு நந்தி நாடி முறையில் இன்று ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும், அதற்கான பலன்கள் என்னவென்று பார்ப்போம். கோச்சார சனி பகவான் நின்ற ராசிக்கு 1, 5, 9, 2, 12, 7வது ராசிகளில் சந்திரன் அல்லது சூரியன் இருக்க பிறந்தவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சந்திரன் சனி சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். கோச்சார கேது பகவான் நின்ற ராசிக்கு 1, 5, 9 அல்லது 2, 6, 10 உங்களது ஜனன ஜாதக சந்திர பகவான் அமர்ந்து அதற்கு செவ்வாயின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். இவர்களுக்கு சந்திரன் கேது சேர்க்கை அல்லது செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். கோச்சார ராக பகவான் நின்ற ராசிக்கு 1, 5, 9 அல்லது 2, 6, 10 உங்களது ஜனன ஜாதக புதன் பகவான் அமர்ந்து அதற்கு ராகுவின் சேர்க்கையோ அல்லது குருவின் சேர்க்கையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். புதன் ராகு சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றன என்று பார்ப்போம். இன்றைய நாளிற்கான பொதுவான அதிர்ஷ்ட எண்கள் 8, 26, 17, 7, 25, 97, 4, 58, 31. இன்றைய நாளில் அதிகம் நன்மைகள் பெறக்கூடிய ராசி லக்கணத்தினர் ரிஷபம், கடகம், விருச்சகம், மேசம், சிம்மம், துலாம் ராசி லக்கணத்தினர். இன்றைய நாளில் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி லக்கணத்தினர் மிதுனம், கன்னி, மீனம். இன்றைய நாளில் திருமண வரன்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அமைய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் சந்திரனின் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சூரியனின் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அமைந்தால் மிகவும் நன்மையான பலன்கள் ஏற்படும். புதனின் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களை எச்சரிக்கையுடன் பார்த்து சேர்க்க வேண்டும். ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்தம் பார்க்க தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் 89 40 13 53 28. மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 11வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 11ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 12ல் சனியும், 3ல் குரு சுக்கிரனும், 4ல் சூரியன் புதனும், 5ல் கேதுவும், 6ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். வங்கித்துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். மிக பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய மிக சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், ராகு, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 23, 14, 95, 4, 22, 58, 3, 57, 12, 21. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 10வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 10ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 11ல் சனியும், 2ல் குரு சுக்கிரனும், 3ல் சூரியன் புதனும், 4ல் கேதுவும், 5ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வெளிநாடுகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள்.
ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 22, 58, 5, 23, 14, 95. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 9வது ராசியில் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 9ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 10ல் சனியும், சென்ம ராசியில் குரு சுக்கிரனும், 2ல் சூரியன் புதனும், 3ல் கேதுவும், 4ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷ 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 23, 14, 95, 4, 22, 58. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 8ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 9ல் சனியும், 12ல் குரு சுக்கிரனும், சென்ம ராசியில் சூரியன் புதனும், 2ல் கேதுவும், 3ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள்: கடகராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை வழி உறவினர்களுக்குள் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 23, 64, 95. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள்.
அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 7வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 7ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 8ல் சனியும், 11ல் குரு சுக்கிரனும், 12ல் சூரியன் புதனும், செம்ம ராசியில் கேதுவும், 2ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 57, 12, 21. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று 6வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 6ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 7ல் சனியும், 10ல் குரு சுக்கிரனும், 11ல் சூரியன் புதனும், 12ல் கேதுவும், செம்ம ராசியில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். கூட்டு தொழில் புரியோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள்.
அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 23, 14, 95, 4, 22, 58. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 5வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 5ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 6ல் சனியும், 9ல் குரு சுக்கிரனும், 10ல் சூரியன் புதனும், 11ல் கேதுவும், 12ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வங்கி துறையைச் சேர்ந்தவர்கள் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 22, 58, 5, 23, 14. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 4வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 4ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 5ல் சனியும், 8ல் குரு சுக்கிரனும், 9ல் சூரியன் புதனும், 10ல் கேதுவும், 11ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது.
எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 26, 17. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 3வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 3இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 4இல் சனியும், 7இல் குரு சுக்கிரனும், 8இல் சூரியன் புதனும், 9இல் கேதுவும், 10இல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பெரிய தன வருவாய் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வீடுமனை சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, குரு.
அதிர்ஷ்ட எண்கள் 4, 22, 58, 3, 57, 12, 21. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 2வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 2ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 3ல் சனியும், 6ல் குரு சுக்கிரனும், 7ல் சூரியன் புதனும், 8ல் கேதுவும், 9ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வங்கித்துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணியாளர்கள் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 57, 12, 21, 4, 22, 58. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்ன அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று சென்ம ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சென்ம ராசியில் உள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 2ல் சனியும், 5ல் குரு சுக்கிரனும், 6ல் சூரியன் புதனும், 7ல் கேதுவும், 8ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும்.
நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உயர் கல்வி படித்து வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 23, 14, 95, 4, 22, 58. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் இன்று 12வது ராசியில் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 12இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் சனியும், 4இல் குரு சுக்கிரனும், 5இல் சூரியன் புதனும், 6இல் கேதுவும், 7இல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தந்தை வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மோட்டார் இரும்பு கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 23, 14, 95. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.